மக்களே, நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பயனுள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்திங்கன்னா உங்களோட வாஷிங் மிஷின் வந்து அதாவது காயலாங்கடைக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது. இந்த 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ள தகவல் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது நாங்கள் வாங்கின கோத்ரேஜ் வாஷிங் மிஷின். வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 2023 நவம்பர் மாதம் வாங்கினோம். சரி, இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்போவுமே வேஸ்ட்டு அழுக்கு தங்கியிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா டஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து கலெக்ட் ஆகிருக்கும். அதில் வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கை அன்ப்ளக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்போவுமே அழுக்கு இந்த மாதிரி டஸ்ட்டும் தங்கியிருக்கும். அது எடுக்கிறதுக்காக தான் அந்த இடத்த ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக எனக்கு இன்னொரு விஷயம் காத்திருந்துச்சு. அது என்னென்னு எட்டி பார்க்கும்போது தான் உள்ள ஒரு 5 ரூபா காயின்ஸ் இருந்துச்சு. அதை காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா ஒரு காயின்ஸ் வந்து சிக்கி இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு உருவி எடுத்துட்டேன். இந்த காயின்ஸ் தான் அது. இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டிங் பிளேயரோ இல்லை நோஸ் பிளேயரோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த காயின் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இது என்னடா பெரிய விஷயமா அப்படின்னு கேட்காதீங்க. இதோட ட்விஸ்ட் இன்னும் இருக்குது நம்மளுக்கு. இந்த காயின் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2 சைடும் காமிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குது. அதே இந்த காயினை இப்போ நம்ம திருப்பி காட்டுறோம் பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த நான்முக சிங்கம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சராகி அது என்ன சொல்ல நல்லா உரசி இருந்துச்சு. சரி, இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல புள்ளியாக அடித்த மாதிரி இருக்குது. வாஷிங் மிஷினில் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒயிட்டில் டாட்ஸாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இன்னும் வேறு என்னமோ இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு கலட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு கலட்டாய்க்கு ட்ரை பண்ணேன். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் தான் தேவைப்படுது. எப்படி கலட்டணுங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். உங்களால் கலட்ட முடியல அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு நீங்கள் கலட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லது. கலட்டிட்டு திரும்ப மாட்ட தெரியாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு மூடி போட்டிருக்காங்க. அந்த மூடியை இந்த மாதிரி நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை நீங்கள் இந்த மாதிரி கலட்டினீங்கன்னா ஸ்க்ரூ வந்து தனியாகவே வந்துடும். எனக்கு என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரூவை கலட்டும் போதே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வரும்போது சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த டப்போட கீழே சுற்றுற அந்த இடமும் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி பார்க்க ஸ்க்ரூ இழுக்கும் போதே பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சேர்ந்து வந்துடுச்சு. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து வர வாய்ப்பு இல்லை. 2 சைடும் பிடிச்சி தான் தூக்குற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ஈஸியாகவே வந்துடுச்சு. சரிடா அப்படின்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு எட்டி பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே இன்னும் அதிர்ச்சியை காமிக்கிறேன் பாருங்கள். ஏன் அதிர்ச்சி ஆனேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 காயின்ஸ் இருந்துச்சு. ஒரு 5 ரூபா காயின்ஸு, ஒரு 2 ரூபா காயின்ஸு, ஒரு 1 ரூபா காயின்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த காயின்ஸ் இருந்த இடத்த உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமே சுற்றி கிடந்திருக்கு. இந்த பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த காயின்ஸ் வந்து உட்காந்துருக்கு. உட்காந்த இடம் தான் இந்த மாதிரி ரவுண்டாக தெரியுது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னுமே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் இதில் காத்திருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இந்த மாதிரி டப்பு வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டப்பு மாற்றுற மாதிரி வரும். இது வந்து ஒரு பெரிய செலவு உங்களுக்கு இழுத்து விட்டுரும். ஏன் இந்த டப்பு இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா காயின்ஸ்னாலையா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனால் இல்லை, வேறு ஏதோ உள்ளே இருந்திருக்கு. ஆனால் எதுவுமே சிக்கலை நம்ம கையில் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா சரி நம்ம ரொட்டேட்டர் இந்த இதை கலெக்ட் இதில் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆணி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஆணி. ஏன் இந்த ஸ்டீல் ஆணி இதுக்குள்ளே வந்துச்சுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேண்ட்டில் தான் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஒரு எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பிங் வேலை பார்க்குறேன். எப்போவுமே என் பையில் வந்து கொஞ்சம் ஆணி கிடக்கும். மேலே ஏறி வேலை பார்க்கும்போது டக்குனு கீழே இறங்கி எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பையில் கொஞ்சம் ஆணி போட்டு தான் மேலே ஏறுவேன். அந்த மாதிரி மேலே ஏறி யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு நாள் வீட்டில் ஃபேண்ட்டை போடும்போது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டுக்குள்ளேயே அந்த ஆணி கிடந்திருக்கு. அதோட விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோடய வாஷிங் மிஷின் மொத்தமாக டேமேஜ் பண்ணிடுச்சு. இந்த இடம் சுற்றி பாருங்கள் எந்த மாதிரி புள்ளியாக அடிச்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இந்த ஆணி கிடந்து இந்த இடத்த ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி மொத்தமாக டேமேஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்க ரொட்டேட்டர் வந்து மாற்றிக்கலாம். ஆனால் கீழே இருக்க டப்புக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியும். ஒரு பெரிய செலவு இழுத்து விட்டுரும். இது பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் ஆச்சு இந்த வாஷிங் மிஷின் வாங்கி.
நான் இதை பார்த்து கண்டுபிடிச்சனால எனக்கு இப்போ வந்து நான் வாஷிங் மிஷின் வந்து சேவ் பண்ணிட்டேன். இனிமேல் நான் எப்போ துணி போட்டாலும் பார்த்து போடுவேன். நீங்கள் இனிமேல் துணி போடும்போது பார்த்து போடுங்க. இல்லைன்னா உள்ளே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு நீங்கள் அந்த கீழே இருக்க டப்பை கலட்டி பார்க்கலாம். கலட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காயின்ஸ் இருக்கா, வேறு எதுவும் மாட்டியிருக்கா, சிக்கியிருக்காங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதே வேலைக்கு ஆஃபீஸ் போகிறவங்க பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளிப்பு இந்த மாதிரி ஸ்டாப்லர் எதாவது வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி உள்ளே போய் சிக்கிச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு டேமேஜ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக நம்மளுக்கு சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.